எரேமியா 1ஆம் அதிகாரம். எரேமியாவின் அழைப்பு. பென்யமீன் நாட்டு அனதோத்திலிருந்த குருக்களில் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். ஆமோன் மகனும் யூத அரசருமான யோசியாவின் காலத்தில் அவரது ஆட்சியின் 13ஆம் ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யோசியா மகனும் யூத அரசனுமாகிய யோக்கிம் காலத்திலும் யோசியா மகனும் யூத அரசனுமாகிய செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டின் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டின் 5ஆம் மாதம் வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறு பிள்ளை, நான் என்ன சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: எரேமியா, நீ காண்பது என்ன என்று கேள்வி எழ, பாதுமை மரக்கிளையை காண்கின்றேன் என்றேன். அதற்கு ஆண்டவர் என்னிடம்: நீ கண்டது சரியே. என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறை எனக்கு அருளப்பட்டது: நீ காண்பது என்ன என்று கேள்வி எழ, கொதிக்கும் பானையை காண்கின்றேன். அதன் வாய் வடக்கிலிருந்து சாய்ந்திருக்கின்றது என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: நாட்டில் குடியிருப்போர் அனைவர் மீதும் வடக்கிலிருந்தே தீமை பாய்ந்து வரும். இதோ, வடக்கிலுள்ள அரச குடும்பத்தார் அனைவரையும் நான் அழைக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எருசலேமின் வாயில்களிலும் அதன் சுற்று சுவர்களுக்கு எதிரிலும் யூதா நகர்களுக்கும் எதிரிலும் தம் அரியணையை அமைப்பார். என் மக்களின் தீய செயல்களுக்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப் போகின்றேன். அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள், தங்கள் கை வேலைப்பாடுகளை வழிபட்டார்கள். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ, இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கி உள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உம்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் பற்றுறுதியின்மை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கின்றேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். யாக்கோபின் வீட்டாரே, இஸ்ரேல் வீட்டின் அனைத்து குடும்பத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டனர்? எகிப்து நாட்டிலிருந்து நம்மை அழைத்து வந்தவரும் பால் நிலமும் படுகுழிகள் நிறைந்த நிலமும் வறட்சி காரிருள் மிகுந்த நிலமும் யாருமே கடந்து செல்லாததும் யாருமே வாழாததுமாகிய பாலை நிலத்தில் நம்மை நடத்தி வந்தவருமான ஆண்டவர் எங்கே என்று அவர்கள் கேட்கவில்லையே? செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள்.
எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்குள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். ஆதலால் இன்னும் உங்களோடு வழக்காடுவேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் மக்களின் மக்களோடும் வழக்காடுவேன். சைப்ரஸ் நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு கடந்து சென்று பாருங்கள். கேதாருக்கு ஆள் அனுப்பி முழு தெளிவு பெறுங்கள். இது போன்ற செயல் உண்டோ என்று பாருங்கள். தங்கள் தெய்வங்கள் தெய்வங்களை அல்ல எனினும் அவற்றினை மாற்றிக்கொண்ட மக்களினம் உண்டா? என் மக்களோ என் மாட்சியை பயனற்ற ஒன்றிற்காக மாற்றிக்கொண்டனர். வானங்களை இதை கண்டு திடுக்கிடுங்கள். அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடு நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இஸ்ரேல் ஓர் அடிமையா? வீட்டில் அடிமையாக பிறந்தவனா? அவன் ஏன் சூறையாடப்பட வேண்டும்? அவனுக்கு எதிராக இளம் சிங்கங்கள் கர்ச்சித்து பெருமுழக்கம் செய்து அவனது நாட்டை பாழடை செய்தன. அவன் நகர்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அவற்றில் குடியிருப்பார் எவருமிலர். மேப்பிசு தகபனேசு நகரினர் உன் தலையை மலித்தனர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை வழிநடத்தி செல்லும் போதே அவரை நீ புறக்கணித்ததால் அன்றோ இதை உனக்கு வருவித்து கொண்டாய். நைல் நதியின் நீரை குடிக்க இப்போது நீ எகிப்துக்கு போவதால் உனக்கு வரும் பயன் என்ன? யூப்ரதீசு நதியின் நீரை குடிக்க அசீரியாவுக்கு போவதால் உனக்கு வரும் பயன் என்ன? உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும். உன் பற்றுறுதி உண்மையை உன்னை கண்டிக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். என்னை பற்றிய அச்சமே உன்னிடம் இல்லை என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். நெடுங்காலத்துக்கு முன்பே உன் நுகத்தடியை முறித்து விட்டாய். உன் தலைகளை அறுத்து விட்டாய். நான் ஊழியம் செய்யேன் என்று சொன்னாய். உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விலை மாதாக கிடந்தாயே. முற்றிலும் நல்ல கிளை நின்று உயர்இன திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். கெட்டு போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? நீ உன்னை ஓர் மண்ணினால் கழுவினாலும் எவ்வளவு சவர்க்காரத்தை பயன்படுத்தினாலும் உன் குற்றத்தின் கரை என் கண் முன்னே இருக்கிறது என்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர். நான் தீட்டுப்படவில்லை, பாகால்களுக்கு பின் திரியவில்லை என எப்படி நீ கூற முடியும்? பள்ளத்தாக்கில் நீ சென்ற பாதையை பார். நீ செய்தது என்ன என்று அறிந்து கொள். இங்கும் அங்கும் விரைந்தோடும் பெண் ஒட்டகம் நீ. பாலை நிலத்தில் பழகியதும் காம வேட்கையில் மோப்பம் பிடிப்பதுமான காட்டு கழுதை நீ. அதன் காம வரியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அதனை வருந்தி தேட தேவையில்லை. புணர்ச்சி காலத்தில் அதனை எளிதில் காணலாம். கால் தேய ஓடாதே, தொண்டை வறண்டு போக விடாதே என்றால் நீயோ பயனில்லை. நான் வேற்று தெய்வங்கள் மேல் மோகம் கொண்டேன், அவர்கள் பின்னே திரிவேன் என்றாய். திருடன் பிடிபடும் போது மானக்கேடு அடைவது போல இஸ்ரேல் வீட்டாரும் அவர்களின் அரசர்களும் தலைவர்களுக்கும் குருக்களும் இறைவாக்கினர்களும் மானக்கேடு அடைவார்கள். ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர். ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவள் என்பர். எனக்கு முகத்தை அல்ல முதுகையை காட்டுகின்றனர். ஆனால் தீங்கு வந்துற்ற நேரத்தில் எழுந்தருளி எங்களை விடுவியும் என்பர். உனக்கென நீ செய்து கொண்ட தெய்வங்கள் எங்கே? உனக்கு தீங்கு வந்துற்ற நேரத்தில் முடிந்தால் அவை எழுந்து உன்னை விடுவிக்கட்டுமே. யூதாவே, உன் நகர்கள் எத்தனையோ, அத்தனை தெய்வங்கள் உன்னிடம் இருக்கின்றனவே. என்னிடம் ஏன் முறையிடுகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் எனக்கு எதிராக கலகம் செய்தவர்களை என்கிறார் ஆண்டவர். நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண். அவர்கள் திருந்தவில்லை. சிங்கம் அழித்தொழிப்பது போல உங்கள் வாளை உங்கள் இறைவாக்கினரை வீழ்த்தியது. இத்தலைமுறையினரை ஆண்டவர் வாக்கை கவனியுங்கள். நான் இஸ்ரேலுக்கு பாலை நிலமாயிருந்தேனோ அல்லது இருள் சூழ் நிலமாயிருந்தேனோ? நாங்கள் விருப்பம் போல் சுற்றி திரிவோம், இனி உம்மிடம் வரமாட்டோம் என்று என் மக்கள் ஏன் கூறினார்கள்? ஒரு கன்னிப்பெண் தன் நகைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன் திருமண உடையை மறப்பதுண்டோ? என் மக்களோ என்னை எண்ணிறைந்த நாட்களாய் மறந்து விட்டார்கள்.
காதலரை அடையும் வழிகளை சிறப்பாய் வகுத்துள்ளாய். ஒழுக்கமற்ற பெண்களுக்கு கூட உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். மாசற்ற வறியவரின் இரத்தக்கரை உன் மேலாடை விளிம்புகளில் காணப்படுகின்றது. அவர்கள் கன்னமிட்டு திருடியதை நீ கண்டாயா? இவை அனைத்தையும் நீ செய்திருந்தும் நீயோ, நான் மாசற்றவள், அவர் சினம் என்னை விட்டு அகன்று விட்டது உறுதி என்கிறாய். பாவம் செய்யவில்லை என்று நீ கூறியதால் நான் உனக்கு தீர்ப்பு வழங்குவேன். ஏன் இவ்வளவு எளிதாக உன் வழிகளை மாற்றிக்கொள்கின்றாய்? அசீரியாவால் நீ மானக்கேட்டிற்கு உள்ளானது போல் எகிப்தினாலும் மானக்கேட்டிற்கு உள்ளாவாய். உன் தலைமேல் கைகளை வைத்து கொண்டு தான் அங்கிருந்து திரும்பி வருவாய். ஏனெனில் நீ நம்பியிருந்தவர்களை ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டார். அவர்களால் உனக்கு பயன் ஏதும் இல்லை. 3ஆம் அதிகாரம். மனமாற அழைப்பு. கணவர் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்க்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்வானா? அந்நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? நீ பல காதல்களோடு விபச்சாரம் செய்தாய். உன்னால் என்னிடம் திரும்பி வர முடியுமா என்கிறார் ஆண்டவர். உன் கண்களை உயர்த்தி மொட்டை மேடுகளை பார். நீ படுத்து கிடக்காத இடம் உண்டோ? பாலை நிலத்தில் அரேபியனைப் போல பாதையோரங்களில் நீயும் காதலர்களுக்காக காத்திருந்தாய். உன் விபச்சாரங்களாலும் தீச்செயல்களாலும் நாட்டை தீட்டுப்படுத்தினாய். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்று விட்டது. இனி கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமாதின் நெற்றி. நீ மானம் கெட்டவள். இப்போது கூட என் தந்தையே, என் இளமையின் நண்பரே என என்னை நீ அழைக்கவில்லையா? என்றென்றும் அவர் சினம் அடைவாரோ? இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களை செய்கிறாய். யோசியா அரசன் காலத்தில் ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் செய்ததை கண்டாயா? அவள் சென்று உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விபச்சாரம் செய்தாள். இவை அனைத்தையும் செய்த பின் என்னிடம் திரும்பி வருவாள் என எண்ணினேன். அவளோ திரும்பி வரவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்த சகோதரி யூதா இதை கண்டாள். நம்பிக்கையற்ற இஸ்ரேலுடைய விபச்சாரத்தின் காரணமாக நான் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்ததே நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா கண்டாள். எனினும் அவளும் அஞ்சாது சென்று விபச்சாரம் செய்தாள். விபச்சாரம் செய்வது அவளுக்கு வெகு எளிதாக இருந்ததால் கல்லோடும் மரத்தோடும் வேசித்தனம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்தினாள். இவை அனைத்திற்கும் பிறகும் கூட நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை. பொய் வேடம் போடுகின்றாள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதேயாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு. நம்பிக்கையற்ற இஸ்ரேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன்மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்கும் இங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். மக்களை, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருத்தம் இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அந்நாட்களில் யூதா வீட்டார் இஸ்ரேல் வீட்டாரோடு சேர்ந்து கொள்வர். நான் அவர்கள் மூதாதையருக்கு உரிமை சொத்தாக கொடுத்த நாட்டுக்கு வடநாட்டிலிருந்து ஒன்றாக வந்து சேர்வர். உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்து கொள்வேன் என்றும் திரளான மக்களினங்களுக்கிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும்
என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல இஸ்ரேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். மொட்டை மேடுகளில் கூக்குரல் கேட்கிறது. அது இஸ்ரேல் மக்களின் அழுகையும் வேண்டலுமாம். ஏனெனில் அவர்கள் நெறி தவறி தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தார்கள். என்னை விட்டு விலகிய மக்களே, திரும்பி வாருங்கள். உங்கள் நம்பிக்கையின் மேலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். குன்றுகளிலிருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமளிகளிலிருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் இளமை முதல் எங்கள் மூதாதையர் உழைப்பின் பயனாக பெற்ற ஆடு மாடுகளையும் புதல்வர் புதல்வியரையும் எட்கங்கெட்ட பாகால் விழுங்கிவிட்டது. மானக்கேடே எங்கள் படுக்கை, அவமானமே எங்கள் போர்வை. ஏனெனில் எங்கள் இளமை முதல் இன்று வரை நாங்களும் எங்கள் மூதாதையரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். அவரது குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கவில்லை. 4ஆம் அதிகாரம். இஸ்ரேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். அவரில் பெருமை பாராட்டுவர். யூதேயாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டும் என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவருமிலர். வடக்கிலிருந்து வரும் அழிவு. யூதேயாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள். நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் என சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண் சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சியோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பி ஓடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வர செய்வேன், அது பேரழிவாயிருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது. மக்கள் இனங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறிவிட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்தி கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போதுதான், ஆ, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் இம்மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றி விட்டீர். ஏனெனில் வாள் எங்கள் தொண்டை மீது இருக்கும் போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும்: பாலை நிலத்தின் மொட்டை மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று, அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகின்றேன். இதோ மேகங்கள் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை, அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாக செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொலி அறிக்கையிடுகிறது. எப்ரீமு மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலை நாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர். யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர். என் மக்களினங்களை எச்சரியுங்கள், இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியின் காவலாளி என அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர். ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன்னை நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தேன். உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது! அது உன் இதயத்தை நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது, நான் வேதனையால் துடிக்கின்றேன். என் இதயம் தேரத்தால் பதைபதைக்கின்றது. நான் வாளாவிருக்க முடியுமா? என் நெஞ்சமே, எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே, போர்க்குரல் கேட்கிறதே. அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியே வருகின்றது.
நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடி பொழுதில் என் கூடாரங்களும் இமை பொழுதில் மூடுதிரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க முடியும்? எக்காலத்தின் குரலை கேட்டு கொண்டிருக்க முடியும்? என் மக்கள் அறிவிலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள், அவர்கள் உயிர்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் நாட்டை பார்த்தேன், அது பாழ்நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன், அவற்றில் ஒன்று ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன், இதோ அவை அதிர்ந்தன. குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் மறைந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமண் அவரது கோப கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே: நாடு முழுவதும் பாழடைந்து போகும், எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்து விட்டேன், மனமாற மாட்டேன். குதிரை வீரர் வில் வீரர் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டம் எடுப்பர். புதர்களுள் மறைந்து கொள்வார், பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருசிவப்பு ஆடை உடுத்துகின்றாய்? பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர், உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும், தம் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்றை கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்து, எனக்கு ஐயோ, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கின்றேன் என்று அலறும் மகள் சீயோனின் குரலாகும். 5ஆம் அதிகாரம். எருசலேம் படையெடுப்புக்கான காரணங்கள். நீதியை கடைபிடித்து உண்மையை நாடும் ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியுமாம் என எருசலேமின் தெருக்களில் சுற்றி பார்த்து தெரிந்து கொள். அவளுடைய பொது இடங்களில் கவனமாய் தேடிப்பார். கண்டுபிடித்தால் அவளுக்கு மன்னிப்பு அளிப்பேன். வாழும் ஆண்டவர் மேல் அவர்கள் ஆணையிடலாம், ஆனால் அது பொய் ஆணையே. ஆண்டவரே, உம் கண்கள் பற்றுறுதியை அன்றோ நோக்குகின்றன? நீர் அவர்களை நொறுக்கினீர், அவர்களோ வேதனையை உணரவில்லை. நீர் அவர்களை அழித்தீர், அவர்களோ திருந்த மறுத்தனர். அவர்கள் தங்கள் முகத்தை பாறையெனினும் கடியதாக இறுக்கி கொண்டனர். என்னிடம் திரும்பி வர மறுத்தனர். நான் அவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள் அறிவற்று செயலாற்றுகின்றார்கள் என எண்ணினேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறியாதிருக்கின்றார்கள். நான் உயர்நிலையில் உள்ளவர்களிடம் போய் அவர்களிடம் பேசுவேன், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர்களும் நுகத்தை முறித்தார்கள், தலைகளை அறுத்தார்கள். எனவே காட்டு சிங்கம் அவர்களை கொல்லும், பாலை நிலத்து ஓநாய் அவர்களை அழிக்கும், சிறுத்தை அவர்கள் நகர்கள் மேல் கண் வைத்திருக்கும். அவற்றிலிருந்து வெளியேறும் அனைவரும் பீறி கிழித்தறியப்படுவர். ஏனெனில் அவர்கள் வன் செயல்கள் பல செய்தனர், என்னை விட்டு பன்முறை விலகி சென்றனர். நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும்? உன் மக்கள் என்னை புறக்கணித்தார்கள், தெய்வங்கள் அல்லாதவை மீதும் ஆணையிட்டார்கள். அவர்கள் உண்டு நிறைவடையுமாறு செய்தேன், அவர்களோ விபச்சாரம் பண்ணினார்கள், விலைமாதர் வீட்டில் கூடினார்கள். தின்று கொழுத்து மோக வெறி கொண்ட குதிரைகள் போல ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவன் மனைவியை நோக்கி கனைக்கின்றான். இவற்றிற்காக நான் தண்டிக்க மாட்டேனோ என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களை நான் பழி வாங்காமல் இருப்பேனோ? திராட்சை தோட்ட சுவர்கள் மீது ஏறி அழியுங்கள், எனினும் முற்றிலும் அழிக்க வேண்டாம். அதன் படர்கொடிகளை ஒடித்தெறியுங்கள், அவை ஆண்டவருடையதல்ல. ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்து விட்டனர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் ஆண்டவரை குறித்து பொய்யாக சொன்னது அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நமக்கு தீமை எதுவும் வராது, வாளையும் பஞ்சத்தையும் நாம் காணப்போவதில்லை. இறைவாக்கினர் பேசுவதெல்லாம் காற்றோடு காற்றாய் போகும். இறைவாக்கு அவர்களிடம் இல்லை, அவர்கள் கூறியவாறு அவர்களுக்கே நிகழும். வரப்போகும் எதிரிகள். ஆகவே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும்.
உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும். இஸ்ரேல் வீட்டாரை, இதோ தொலையிலிருந்து உங்களுக்கு எதிராக ஓர் இனத்தை அழைத்து வருவேன் என்கிறார் ஆண்டவர். அது எதையும் தாங்கும் இனம், தொன்று தொட்டு நிலைத்து நிற்கும் இனம். அதன் மொழி உனக்கு புரியாது, அவர்கள் பேசுவது உனக்கு புரியாது. அவர்களது அம்புக்கூடு திறந்த கல்லறை போன்றது. அவர்கள் அனைவரும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்கள் உன் விளைச்சலையும் உணவையும் விழுங்கி விடுவார்கள். புதல்வர் புதல்வியரை விழுங்கி விடுவார்கள். உன் ஆடு மாடுகளை விழுங்கி விடுவார்கள். உன் திராட்சை கொடிகளையும் அத்தி மரங்களையும் விழுங்கி விடுவார்கள். நீ நம்பியிருக்கும் உன் அரண்சூழ் நகர்களை வாளால் அழிப்பார்கள். அந்நாட்களில் கூட நான் உங்களை முற்றும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு இவற்றையெல்லாம் ஏன் செய்தார் என அவர்கள் கேட்கும்போது, நீ அவர்களிடம், நீங்கள் என்னை புறக்கணித்தது வேற்று தெய்வங்களுக்கும் உங்கள் நாட்டில் ஊழியம் செய்தது போல் உங்களுக்கு உரிமை இல்லாத நாட்டில் வேற்று நாட்டாருக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொல். இறைவனின் எச்சரிக்கை. யாக்கோபின் வீட்டாருக்கு இதை பறைசாற்றுங்கள், யூதாவின் வீட்டாருக்கு அறிவியுங்கள். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிக்கெட்ட இதயமற்ற மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா என்கிறார் ஆண்டவர். என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா? கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தேன். இது என்றென்றும் உள்ள ஒரு வரம்பு, அதனை கடக்க முடியாது. அலைகள் அதன் மீது மோதி அடிக்கலாம், எனினும் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது. அவைகள் சீறி முழங்கலாம், எனினும் அதனை மீற முடியாது. மக்களோ கட்டுக்கடங்காதவர், பிடிவாத குணத்தினர், என்னை விட்டு விலகி சென்றனர். தக்க காலத்தில் முன்மாறி பின்மாறியை தருபவரும் விளைச்சலுக்காக குறிப்பிட்ட வாரங்களை நமக்காக காத்து வருவோருமான நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுவோம் என்னும் எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் எழவில்லை. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. ஏனெனில் என் மக்களிடையே தீயோர் காணப்படுகின்றனர். வேடர் பதுங்கி இருப்பது போல் அவர்கள் மறைந்து கண்ணி வைத்து மனிதர்களை பிடிக்கின்றனர். பறவைகளால் கூண்டு நிறைந்திருப்பது போல அவர்களின் வீடுகள் சூழ்ச்சி வழி கிடைத்த பொருட்களினால் நிறைந்துள்ளன. இவ்வாறு அவர்கள் பெரியவர்களும் செல்வர்களும் ஆனார்கள். அவர்கள் கொழுத்து தளதளவென்றிருக்கிறார்கள். அவர்களின் தீச்செயல்களுக்கு கணக்கில்லை. வழக்குகளை நீதியுடன் விசாரிப்பதில்லை. அனாதைகள் வளம்பெறும் வகையில் அவர்கள் வழக்கை விசாரிப்பதில்லை. ஏழைகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதும் இல்லை. இவற்றிற்காக நான் இவர்களை தண்டிக்க வேண்டாமா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்கள் இனத்தை நான் பழிவாங்காமல் விடுவேனோ? திகைப்பும் திகிலும் ஊட்டும் நிகழ்ச்சி நாட்டில் நடக்கின்றது. இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர். குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர். இதை என் மக்களும் விரும்புகின்றனர். ஆனால் முடிவில் என்ன செய்வீர்கள்? ஆமேன். God bless you.